2023 டிசம்பர் 28 காலை நேரத்தில் திடீரென மருத்துவமனை அழைத்து செல்லப்படுகிறார் விஜயகாந்த். உடல்நிலை மோசமாக இருப்பதாக வெளியான செய்தி தேமுதிக தொண்டர்கள் அனைவரையும் கவலையடைய செய்திருந்தது. தொடர் சிகிச்சைக்கு பிறகு அன்றைய தினத்தின் காலையில் தனது 71வது வயதில் சுவாசிப்பதை நிறுத்திக் கொண்டார் விஜயகாந்த். அவர் உயிர் பிரிந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் உலுக்கி போட்டது. ஆம், அவர் பிரதமர் இல்லை, முதல்வர் இல்லை, அவ்வளவு ஏன் அமைச்சராக கூட இருந்ததில்லை. இவை அனைத்தையும் தாண்டி பாரபட்சமில்லாமல் உதவியால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனங்களையும் வென்றிருந்தார் விஜயகாந்த். முதல் நாள் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்திலும், அடுத்த நாள் மக்களின் அஞ்சலிக்காக தீவுத்திடலிலும் அவரது உடல் வைக்கப்பட்டது. அப்போது லட்சக்கணக்கானோர் நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்படி விஜயகாந்த் மறைந்த நாளில் பார்க்கும் இடமெல்லாம், பேசும் இடமெல்லாம் நல்ல மனுஷன் சார், அவரு வெள்ளந்தியான குழந்தை மனசு, அவரை மாதிரி யாரு என்று சிலாகித்து பேசுவதை கேட்க முடிந்தது. தனது நிறத்தால் ஒதுக்கப்பட்ட போதும் போராடி திரைத்துறையில் தவிர்க்க முடியாத நடிகராக மாறி கேப்டன் என்று பெயரெடுத்து அரசியல் கட்சியை துவங்கிய போதும் அதற்கு முன்னதாகவும் மக்கள் பணி செய்து மகத்தான மனிதன் என்ற பெயரை எடுத்தவர்தான் விஜயகாந்த். திரைத்துறையில் 154 படங்களை நடித்து கடனில் சிக்கி திவாலாக இருந்த நடிகர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சங்கத்தின் கடனை அடைத்தது. தமிழ்நாட்டின் இரு பெரும் ஆளுமைகளான கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்தபோதே களத்தில் இறங்கி சண்டை செய்தது என்று விஜயகாந்தின் சாதனைகள் ஏராளம். கடந்த 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தோற்றுவித்த விஜயகாந்த் அடுத்த ஆண்டே நடைபெற்ற 2006 சட்டமன்ற தேர்தலில் 10% வாக்குகளை பெற்று தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்திருந்தார். அந்த தேர்தலில் அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழைந்தாலும் 2011ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணிக்காக காத்திருந்தார் திமுக தலைவர் கருணாநிதி. பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறது என்று அவர் தனது விருப்பத்தை கூறிய நேரத்தில் அதிமுகவிடம் கூட்டணி சேர்ந்தது தேமுதிக. அந்த தேர்தலில் 41 இடங்களில் போட்டி போட்டு 26 இடங்களில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். எனினும் அடுத்தடுத்த காலங்களில் நடைபெற்ற அரசியல் சம்பவங்கள், சூழ்ச்சிகள் உள்ளிட்டவை அவரது உடல்நிலையை மோசமாக்கி முடக்கியது. சரியாகி விடுவார் என்று அவரது குடும்பத்தார் உட்பட நேசிக்கும் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு இருந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு நவம்பரில் உடல்நிலை மோசமானது. அப்போது 14 நாட்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் டிசம்பர் 28ஆம் தேதி மூச்சை நிறுத்திக் கொண்டார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு நடிகராக இருந்து அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பிடித்தது விஜயகாந்த் ஒருவர்தான். இன்று அவரது 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் ஒரு நல்ல மாணிக்கத்தை இந்த மண் இழந்துவிட்டது என்று சோகத்தோடு மரியாதை செய்து வருகின்றனர் தேமுதிக தொண்டர்கள். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில் என்ற அவரது பாடல் வரிகளைப் போல இருந்தாலும் இறந்தாலும் நீங்கள் என்றென்றும் கேப்டன் தான் விஜயகாந்த்.